கிளிநொச்சி பகுதியில் அரசாங்க இடத்தில் விகாரை அமைத்துக் கொள்ளலாம் என்று வைத்தியர் அர்ஜுனா கூறியிருக்கிறார் என்கின்ற செய்தி வைத்தியர் அர்ஜுனாவை சற்று அசைத்து தான் பார்த்திருக்கிறது என்பதுதான் நிஜம். வைத்தியர் அர்ஜுனா மீது பல விமர்சனங்கள் வைக்கப்படுவது உண்டு. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவர் ஒவ்வொரு நாளும் பதில்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு குற்றச்சாட்டு, அதாவது என்ன குற்றச்சாட்டு என்றால் அரசாங்கத்திற்கு கூடிய நிலத்தில் அவர்கள் எந்த கிளிநொச்சி பகுதியிலே விகாரை அமைத்துக் கொள்ளலாம் என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டார் என்பதை மையப்படுத்தி ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கின்றது. உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அதுபோன்ற ஒரு கருத்தை பதிவிட்டாரா? தையிட்டி விகாரை இடிக்கக்கூடாது என்று வைத்தியர் அர்ஜுனா சொல்லக்கூடியதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன? இவைகளை குறித்து நாம் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். எங்களுடைய காணொலிகள் தொடர்ச்சியாகவே அரசியல் சார்ந்த களங்களை மையப்படுத்தி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் அதை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கான ஒரு தேடலையாகும். தேடலை கொண்டு வந்து அது கொடுக்கும். இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய சர்ச்சை, அதாவது என்ன சர்ச்சை என்றால், கிளிநொச்சி பகுதியிலே அரசாங்கம் ஏதாவது இடம் வைத்திருந்தால் அந்த இடத்தில் விகாரை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் மக்களுடைய இடங்களில் நீங்கள் அமைத்து மக்களுக்கு இக்கட்டுகளை உருவாக்காதீர்கள் என்று வைத்தியர் குறிப்பிட்டதின் காரணமாக இப்பொழுது அரசாங்கம் இருக்கக்கூடிய இடத்திலே விகாரை அமைப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அப்படி அந்த விகாரை அமைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்தால் அது தமிழர்களுக்கான ஒரு சிக்கலாக மாறிவிடும். எதற்காக வைத்தியர் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கின்றன. இந்த கேள்விக்கான விடையை கூற வேண்டியவர் வைத்தியர். அதை அவர் கூறியும் இருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டுதான் நான் இந்த செய்திகளை உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். வைத்தியர் தையிட்டி விகாரை விடயத்தில் கூட ஒரு எதிர்மறை கருத்தை தான் பதிவிட்டார். அந்த கருத்தை அவர் பதிவிட்ட பொழுது விமர்சிக்கப்பட்டார். எதற்காக வைத்தியர் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகிறார் என்கின்ற விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆனால் வைத்தியர் குறிப்பிட்ட அந்த கருத்து நியாயமானது என்பதுதான் நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது தையிட்டி விகாரை நாம் இடித்தால் சிங்களர்கள் நமக்கு எதிராக எழும்பக்கூடிய ஒரு களம் அமையும். அதனால் இரு இனத்திற்கிடையே மீண்டும் ஒரு மோதல் கட்டி அமைக்கப்படுவதற்கான களம் அமையலாம். இதை தடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். எனவே விகார் கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விகார் அப்படி நிறுத்தப்பட வேண்டும். அதன் பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படலாம் என்பதுதான் வைத்தியருடைய கருத்தாக இருந்தது. அது ஒரு தெளிவான கருத்து என்றுதான் நம்மால் கூற முடிகின்றது. காரணம், கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விகாரை போய் நாம் இடிக்கக்கூடிய சூழலில் அது ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எட்டும். பெரும்பாலானவர்கள் அதை மையப்படுத்தி குறிப்பிடுகின்ற பொழுது மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை உருவாவதற்கான வாய்ப்புகளாக அது அமைந்துவிடும் என்று பதபதைத்ததின் பின்னணியும் இதனை மையப்படுத்தி தான். ஆனால் வைத்தியர் மீது அப்பொழுது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் அதை சிந்தித்தால் வைத்தியர் சொன்னது சரியாகத்தான் இருந்தது என்பதுதான் பதிவு. தற்பொழுது கிளிநொச்சி பகுதியில் அரசாங்க இடத்தில் விகார் அமைக்கலாம் என்று வைத்தியர் சொன்னாரா? ஆனால் வைத்தியரை பொறுத்த மட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். நான் எதை பேசினேன் என்றால், நீங்கள் மக்களுடைய இடங்களை கையகப்படுத்தி கொண்டு அங்கு விகார் அமைப்பது என்பது தனிப்பட்ட மக்களுடைய மனங்களை புண்படுத்துவதாக இருக்கின்றது. அரசாங்கத்திற்கு ஏதாவது இடங்கள் இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் விகார்களை வைத்துக் கொள்ளலாம். ஏன் நீங்கள் மக்களுடைய இடங்களில் கொண்டு போய் வைக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருந்தேன். அது அந்த இடத்தில் நான் பேசக்கூடிய ஒரு கருத்து. காரணம், நீங்கள் இப்பொழுது மக்களுடைய இடத்தை ஆக்கிரமித்திருக்கின்றீர்கள். அந்த ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் ஏன் மக்களுடைய இடங்களை ஆக்கிரமிக்கல? ஏன் அரசுக்கு அங்கெல்லாம் இடம் இல்லையா? அந்த அரசு அந்த இடத்தில் ஏன் அதை வைத்திருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. நான் கிளிநொச்சி பகுதியில் நீங்கள் அரசு இடத்தில் விகாரை அமையுங்கள், நான் அதற்கு உதவுகிறேன் என்று சொன்னேன் என்கின்ற விடயம் ஒரு பொய்யான இட்டு கட்டக்கூடிய ஒரு விடயம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் ஒரு நியாயமான ஒரு கருத்து என்றும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். உண்மையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. அதுபோல தையிட்டி விகாரை நீங்கள் நிறுத்துங்கள்,
அந்த விகாரை யார் யார் அந்த விகார் அமைக்கப்பட்ட இடம் யார் யாருக்கு சொந்தம் என்கின்ற நிலை இருக்கிறதோ அவர்களை சந்தித்து பேசுவோம். அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவதற்கான ஒரு களத்தை எடுப்போம். அப்படி செயல்படுகின்ற பொழுது அந்த மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவதாக அமையும். அதை செயல்படுத்துவோம் என்பதைத்தான் நான் எடுத்து வைத்தேன். அதைத்தான் நான் அழுத்தமாகவும் பதிவிட்டேன் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், இப்பொழுது நாம் இடிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால், இடித்தவுடன் அந்த தையிட்டி விகாரை இடித்தவுடன் அந்த மக்களுக்கு அந்த காணியை அரசு கொடுக்குமா என்றால் கொடுக்காது. அப்படி கொடுக்காத சூழல் வருகின்ற பொழுது மீண்டும் அந்த மக்கள் இக்கட்டில் தான் செல்லக்கூடிய ஒரு நிலைமை வருகின்றது. எனவே அந்த மக்களுடைய மனநிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்படுவதுதான் நியாயமான செயல்பாடாக இருக்கும் என்பதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் நான் பதிவிட்டிருந்தேன் என்பதைத்தான் வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது வைத்தியர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமர்சனம் ஏறக்குறைய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் வைத்தியர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. வைத்தியர் இன்னொரு கேள்வியை வைக்கின்றார். 2009 2025 வரை தமிழர்களுடைய பல காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பலர் இருந்தால் கூட இவர்கள் யாராவது அந்த பறிக்கப்பட்ட காணிகளை மீட்பதற்கான களங்களை எடுத்தார்களா, அல்லது அந்த காணிகள் இனிமேல் பறிக்கப்படாது என்கின்ற உறுதியை அரசாங்கத்திடம் இருந்து பெற்றார்களா என்றால் இல்லை. தொடர்ச்சியாகவே அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டுதான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு என் மனம் ஒப்பவில்லை. அதாவது நடக்கக்கூடிய இந்த சூழலில் எது மக்களுக்கு சார்ந்த விடயங்களாக மாறுமோ அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பது தான் நியாயமான ஒன்று என்கின்ற அடிப்படையில் தான் அது சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றேன். எனவே அது சார்ந்த கருத்துக்களைத்தான் நான் எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் வைத்தியர் மீது வைக்கப்படுகின்ற சர்ச்சைகள் திட்டமிட்டு எழுப்பப்படுகின்ற கட்டுக்கதைகளா, அல்லது வைத்தியருடைய கருத்துகளுக்கு வேறொரு கோணத்தில் இவர்கள் ஒரு கோலமிட்டு அதற்கு ஒரு வரைபடத்தை உருவாக்கி அந்த வரைபடத்தை இது வைத்தியர் மக்களுக்கு எதிராக சொன்னார் என்கின்ற கோணத்தில் கொண்டு செல்கிறாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் அனுரா ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவரை மையப்படுத்திய ஒரு விடயத்தையும் நாம் பாராட்டாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அமைச்சர் ஒருவர் தன்னுடைய கண் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்கின்றார். அந்த அமைச்சருக்கு முன்பு பலர் காத்திருக்கின்றார்கள். இந்த அமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தது நான் உள்ளே செல்கிறேன் என்று அவர் உள்ளே சென்று மருத்துவரை சந்தித்திருக்கலாம். ஆனால் அமைச்சர் அதற்கு முனைப்பு காட்டவில்லை. ஒரு சராசரியான நோயாளி எப்படி காவல் இருந்து அந்த மருத்துவரை சந்திப்பாரோ அதுபோல இவர் காவல் இருந்து தன்னுடைய நேரம் வருகின்ற நேரத்தில் அவர் நேரடியாக சென்று மருத்துவரை சந்தித்து தன்னுடைய கண் சிகிச்சைக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. அந்த அமைச்சரை இப்பொழுது மக்கள் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்பொழுதுமே நல்லதை செய்கின்ற பட்சத்தில் மக்கள் மனதிலே அது இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இடத்தை எட்டும். வைத்தியர் மீது பலர் விமர்சனங்களை வைத்தால் கூட மக்கள் மத்தியிலே வைத்தியர் எதையோ ஒன்று நல்லதாக செய்ய முயற்சிக்கிறார் என்கின்ற எண்ணம் பதிவாகி கொண்டே இருக்கின்றது. அது வைத்தியருக்கான களத்தை விரிவுபடுத்தி கொண்டு செல்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.